சபை தேவனை ஆராதிக்கிற ஸ்தலம். இங்கே வந்து தேவ பிரசன்னத்தை உணரணும், மகிமையை உணரணும். இங்கே நாம் எப்படி ஆயிட்டோம்? உணர்வு பூர்வமாக கர்த்தரோட இணையறதுக்கு பதிலாக உணர்ச்சி பூர்வமாக ஆயிடுச்சு. அப்படியே ஆடி குதிச்சு டயர்டாகி அப்படியே இப்போ எந்த அளவுக்கு போயிட்டான்னு கேட்டிங்கன்னா, சினிமாக்காரன் பாடுற பாட்டை பாடுறது மட்டும் இல்லாமல், சினிமாக்காரன் மாதிரி ஆடுறது மட்டும் இல்லாமல், இந்த சபை முழுக்க முழுக்க இன்னைக்கு கடைசி காலத்தில் கல்லர் குகையெல்லாம் தாண்டி இது கேவலமான இடமா மாறிடுச்சு. காரணம் என்ன? விரும்புகிற விசுவாசி இப்படி தான் சர்ச் இருக்கணும், ஆடிட்டோரியம் மாதிரி இருக்கணும், பெரிய பெரிய பப்பு மாதிரி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், கலர் கலராக லைட்ஸோ ஃபேனோ, இதை எதையுமே நான் குற்றமாய் சொல்லவில்லை. தேவைக்கு எல்லாமே நமக்கு வேண்டும். ஒரு காலத்தில் கொட்டடிச்சு பாடிக்கிட்டு இருந்தோம், இன்னைக்கு நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தேவைப்படுது. ஒரு காலத்தில் ஒரு குண்டு பல்பு போட்டிருந்தோம், இன்னைக்கு நல்ல ஹாலஜன் பல்பு எல்லாம் போட்டு நம்ம வச்சிருக்கிறோம். ஒரு காலத்தில் எப்படி இருந்தாலும் ஆராய்ச்சிட்டு இருந்தோம் கொட்டா போட்டு, இன்னைக்கு நம்ம ஏசி போட்டு ஆராதிக்கிறோம். இதையெல்லாம் யாரும் இங்கே தப்புனே சொல்லலை. எது வேணாலும் மாறலாம், ஒன்று மாறக்கூடாது. கவனிங்க, மோசே காலத்தில் கற்பலகைகளில் எழுதுனாங்களாமா, அப்படி தானே எழுதுனாங்க. அப்புறம் தோல் சுருளில் எழுதுனாங்க, அப்புறம் புஸ்தகத்தில் பேப்பரில் எழுதுனாங்க. இப்போ வந்து டிஜிட்டல் எல்லாமே ஆன்லைன், எல்லாமே காற்றுல எழுதுகிறாங்க. அன்னைக்கு கல்லில் எழுதி, புக்கில் எழுதி, தோல் சுருளில் எழுதி, காற்றுல எழுதுகிற காலம். எழுதுகிற மோடு மாறிக்கிட்டே வருது, அட்வான்ஸ் டெக்னாலஜி. ஆனால் எழுதுகிற வசனம் மட்டும் மாறவே இல்லை. 4000-6000 வருஷமாக அதே வசனம் தான், அது மாறவே மாறாது. அட்வான்ஸ் ஆயிடுச்சுன்ட்டு வசனத்தை அட்வான்ஸ் பண்ண முடியாது. 2000 வருஷம் ஆயிடுச்சுன்னு மாற்ற முடியாது. எத்தனை ஆயிரம் வருஷம் ஆனாலும், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை மாறவே மாறாது. அதே மாதிரி தான் கர்த்தரை ஆராதிக்கிறதும், ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறதுங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. நீ லைட்டு போட்டு ஆராதிச்சாலும் சரி, லைட் இல்லாமல் ஆராதிச்சாலும் சரி. ஆனால் ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறியா? இன்னைக்கு ஆட்டத்தோடும் பாட்டத்தோடும் இருக்கு, ஆவியோடும் உண்மையோடும் இல்லை.